ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹஸ்பண்ட் டேக். இந்த வீடியோ இல்லாமல் என்ன பார்க்க போகிறோம்னா ரியல் கோஸ்டர் கேமோட பார்ட் 4 வீடியோ தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்ம சேனல் யாராலும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேம் பிளேக்குள்ளே போகலாம். ரியல் கோஸ்டர் கேம் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோம் இவங்கெல்லாம் சொல்லுங்கள். அடுத்த நெக்ஸ்ட்டு வந்து என்ன விளையாடலாங்கிறதையும் சொல்லிங்கன்னா அப்படியே நம்மளும் அந்த கேம் பிளேயெல்லாம் நான் போட ட்ரை பண்ணுறேன். இந்த கேமில் வந்து 100 ஸ்டார்ஸ் எடுத்தால் தான் வந்து அடுத்த லெவலுக்கு அடுத்த தீம் பார்க் போக முடியும். இப்போதைக்கு நம்மக்கிட்ட வந்து 35 தான் இருக்குது. ஓகே 36 பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டிங்கன்னா அப்படியே கொஞ்சம் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. எவ்வளோ நம்மக்கிட்ட 110 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஓகே, நீங்கள் அப்படியே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ எனக்கு போகிறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் ஆஃப்லைனில் கொஞ்சம் விளையாண்டு வச்சுருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து என்னைய கேட்டிங்கன்னா மைன்கிராஃப்ட் போடலாமான்னு ஒரு ஐடியா. மைன்கிராஃப்ட் கேம் வந்து மொபைல் வெர்ஷன் ஒரு சர்வைவல் கேம், அது போடலாமான்னு ஐடியா. யாருக்கெல்லாம் வேணுமோ சொல்லுங்கள். ஓகே, அது நம்ம கடைசியாக பில்ட் பண்ணி முடிச்சிடலாம். இன்றைக்கி தான் பில்ட் பண்ண போகிறோம். ஓகே, கம்ப்ளீட்லி முடிச்சிட்டோம் ஃபைனலி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இப்போ நான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஆனால் இது வந்து நான் பார்ட் 2லேயே ஸ்டார்ட் பண்ணிட்டேன், இப்போ தான் முடிச்சிருக்கேன். செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், வேறு லெவல். நம்மளுக்கு இந்த ரேஞ்சில் வந்து தான் பார்ட் 1ல் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நம்ம போய் விழுந்தோம். இப்போ வேறு லெவல் இருக்குது. இந்த கேமோட மெயின் ஒரு ரைட்னால் அது இதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து செம்மையாக இருக்குது, வேறு லெவல், அல்டிமேட். இதை கட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோன்னு நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்க்குற எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தான் இருக்குது, சூப்பர். இவ்வளோ நேரம் வருது. இந்த ரேட்டிங் ஒரு டைம் கொடுத்து விடணும். ஓகே, அமேசிங் ரைடு தான். தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போதைக்கு 1 பில்லியன் கேஷ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 1 பில்லியன் கேடா அப்கிரேட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ரொம்ப நாளாக இது பண்ணியிருந்த ஒரு ரைடு இது. ஸோ நம்ம கண்டிப்பாக அப்கிரேட் பண்ணலாம். அழுத்தி பிடிச்சாதான் ஃப்ரெண்ட்ஸ் வருது. நல்லா அழுத்தி பிடிக்க வேண்டியதாக இருக்குது. போக நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டு ஏதாச்சும் நான் சேஞ்ச் பண்ணணுன்னா சொல்லுங்கள். நான் ஒரு ஷார்ட்ஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல வீடியோ போடுங்க ப்ரோன்னு ஒருத்திங்க போட்டிருந்தாங்க ஒரு கமெண்ட்ஸ். யாருனால எனக்கு சரியாக தெரில. ஸோ நான் ட்ரை பண்ணுறேன். ப்ரோ யார் போட்டிருந்தீங்களோ இங்கே மறக்காமல் ஹஸ்பண்டேக்கு லைக் மட்டும் பண்ணுங்கள். இதுவரை சப்போர்ட் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு நம்மக்கிட்ட வந்து நிறையா இது கொடுத்துருக்காங்க, கிஃப்டெல்லாம் ஃப்ரீ கிஃப்ட். ஸோ இப்போ நம்ம ஃப்ரீ கிஃப்டெல்லாம் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஏன் தொடர்ந்து வீடியோ போடுறதில்ல 5 நாள் ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் போடுறேன்னா, நான் ஃபஸ்ட்டு பார்ட்டில் சொன்ன மாதிரி தான். நான் வந்து ஸ்கூலுக்கு போக வேண்டியது இருக்குது. அதனால் வந்து என்னால் கரெக்டாக வீடியோ போட முடியல. இங்கே நம்மளால் எதுவும் ஆட் பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு நிறையா காய்ச்சலாம் கிடச்சிருக்கு, ஆனால் அதை பில்ட் பண்ண முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு இதே போதும். ஆக்டிவிட்டி ப்ளஸ் காட்டுற மாதிரியே காட்டிகிட்டே இருக்குது. அதை நான் பார்த்துட்டே தான் இருந்தேன், இப்போ தான் நினைக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதை அப்டேட் பண்ணிடலாம். நான் அன்றைக்கி பற்றில க்ரீன்ஸ் ப்ளஸ். ஓகே, இதை ஆட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது அந்த பிளாக் தண்டர்லலாம் இருக்குல்ல, மேலே போயிட்டு அதுக்கப்புறம் ரொம்பவே மேலே போகும். அதுக்கப்புறம் தான் வந்து கீழே வேகமாக போய் தண்ணியெல்லாம் தெளிச்சிட்டு போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். போயிட்டே இருக்குது, செம ஹைட்டு. ஓ, அந்த ஓஷனோட வியூ நல்லாவே தெரியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 2வே இருக்குது. ஸோ திரும்பி வரும்போது ஒரு டைம் இது அடிக்கும்னு நினைக்கிறேன். சூப்பர், செம்மையாக இருக்குது. போட்டில் கொண்டு போகிற மாதிரி இருக்குது, தண்ணியெல்லாம் தெரிச்சுக்கிட்டு. நம்மளோட தீம் பார்க்க வேறு லெவல் இருக்கும். இன்னொன்று இருக்கா, இதை நான் கவனிக்கவே இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு 100 டைமண்ட்ஸ் தேவைப்படுது நம்மளுக்கு எக்ஸ்பேண்ட் பார்க் பண்ணுறதுக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், 100 டைமண்ட்ஸ் இருந்தால் இந்த பார்க்கை எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாம். அதாவது நெக்ஸ்ட்டு பார்க்குக்கு போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எவால்வ் பண்ணி வச்சிடலாம். நம்மக்கிட்ட இதை நம்ம ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய கார்டெல்லாம் கிடச்சிருந்தது, அதனால் ஆட் பண்ணிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அழுத்தி பிடிக்கணும். ஓகே, அழுத்தி பிடிச்சிட்டே தான் இருக்கேன். நான் கொஞ்சம் அப்புறம் ஷீட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடணும். ஓகே, 4 ஷீட் போதும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஆக்டிவிட்டிக்கு போகலாம். இன்னும் கொஞ்சம் அழுத்தி பிடிச்சி அப்கிரேட் பண்ணிடலாம். 150 லைட்டாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆட் ஆயிடுச்சு. அப்போயே நம்மக்கிட்ட 1 பில்லியன் இருக்குது. சூப்பர். இதை அப்கிரேட் பண்ணிலேயே 4 ஸ்டார் வந்துடுச்சு எக்ஸ்பேண்ட் பார்க். ஃபஸ்ட்டு இதை கலெக்ட் கொடுத்துடலாம். இது மூலிமா நம்மளுக்கு நிறையா கார்டெல்லாம் கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்மளுக்கு அது நல்லது தான்.
கார்டெல்லாம் கிடச்சிதுன்னா நம்ம கார்டு எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து ஸ்பின்னா, ஓகே ஸ்பின் கொடுத்துடலாம். ஒவ்வொரு 6 மணி நேரத்துக்கும் ஃப்ரீ ஸ்பின். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் வீடியோஸ் வந்து நான் ஸ்கூலுக்கு போகிறதுனால தான் போட முடியல. மித்தபடி கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோ போடுற மாதிரி. ஸோ ஹசன் டெக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க, அதாவது செக் பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பாக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு வீடியோ போட்டு ட்ரை பண்ணுறேன். நிறைய கிடச்சிக்கிட்டே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர், நிறைய கிடைக்கிது, நிறைய பாயிண்ட்ஸ். இப்போ நம்மக்கிட்ட 20 கிட்டே கிடச்சிருச்சு. ஏன்னா இந்த கிஃப்ட் வந்து 10 இது கலெக்ட் பண்ணால் தான் கிடைக்கும். ஓகே எல்லாமே நல்லா இங்கே ஒன்று ஆட் பண்ணலாமா? எப்பிக் ஷிப். ஓகே வாயில் நான் வளர்றேன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் கம்முனு இவங்களை ரேட் பண்ணி விட்றலாம் கம்முனு. ஏன்னா ஃபஸ்ட்டுலாம் எந்த ஆக்டிவிட்டி போட்டாலும் ஸ்டேட்டஸ் காமிச்சிட்டே இருந்தானுங்க, அதனால தான் ரேட் பண்ணிட்டு வந்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் 5 out of 5 தான் கொடுத்துருக்கான். நம்ம எந்த ஆக்டிவிட்டி வாங்கினாலும் அது நம்ம கொஞ்சம் அடிஷ்னலாக ஏதாச்சும் பண்ணிடுறது. இது என்னடா, ஓ 600 டைமண்ட் எடுத்தால் தான் அந்த போட முடியும். ஃப்ரெண்ட்ஸ் நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் நம்ம இதுக்குள்ளே உட்காந்துட்டு போகிற மாதிரி இருக்குமான்னு, ஆனால் இல்லை, சும்மா அப்படியே போகிற மாதிரி தான் இருக்குது. இன்னொரு டாஸ்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, பரவாயில்ல. ஓகே வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் ரொம்ப நேரமாக இப்போ விளையாண்டு தான் இருந்தேன். இதில் வந்து நான் ஒரு விஷயத்தை கவனித்தேன். ஒன்று வந்து நான் இங்கே அப்டேட் பண்ணி வச்சுட்டேன், அது நம்ம ஃபஸ்ட் இருந்தது. இன்னொன்று இங்கே இருக்குது பார்த்தீங்களா? அப்படின்னா நம்ம ஒரு ரைடில் வந்து அந்த ஒரு இதுக்கு வந்து 4 சீட்டு இல்லைனா 8 சீட்டு வைக்க முடியுதுன்னா அடுத்து இன்னொன்று ஆட் ஆகிடுது, இன்னொரு வெஹிக்கிள். ஓகே சூப்பர், கார் பார்க்கிங் வேறு லெவல் இருக்குது நம்மக்கிட்ட. டைமண்ட் தான் சுத்தமாகவே இல்லை, டைமண்ட் சேர்த்தா ட்ரை பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் ரொம்ப நேரம் கழித்து தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன், ரொம்ப நேரமாக உட்காந்து. அதனாலே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் போட்டு விட்ருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேறு இப்போதைக்கு நம்மக்கிட்ட இருக்கிறது தான் ட்ரீம் ஐஸ்லாண்ட். நம்ம இன்னும் கொஞ்சம் இருந்தால் தான் வரும். ஆனால் நிறைய மேப் இருக்குது இதில், பரவாயில்ல. 100 டைமண்ட்ஸ் எடுத்து இந்த மேப்புக்குள்ளே வாங்கலாம், வாங்க ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது ஒவ்வொரு இதுவும். பார்த்திங்களா 2 வந்துருச்சா, இந்த மாதிரி தான். இது அத்தனை முடிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் இப்போ கவனிச்சிங்களா, ஒருத்தன் பலூன் கொண்டு வந்துட்டு இருந்தான். இப்போ நான் தொட்டோன்னே வேறு மை பலூன் வேறு லெவலு. வேறு ஒன்றாச்சும் பலூன் கொண்டு வந்திருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஆனால் அந்த தேட்டருக்கு வீடியோ பார்த்துக்கிறது எல்லாமே வேஸ்ட்டு தான். பார்ட் 2லேயும் இன்னமும் நான் இந்த மாதிரி தான் வீடியோ பார்த்து வேஸ்ட்டாக போச்சு. அதனால் நம்ம வேறு ஏதாச்சும் செக் பண்ணி பார்த்தலாம். இல்லை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணணும், ஆனால் இப்போதைக்கு வேணாம், எல்லாமே ஹாப்பியாக தான் இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு இங்கே ஒரு பர்கர் ஸ்டாண்டே வச்சிடலாம். ஓகே நிறைய ஷாப்ஸ் இருக்குது நம்மளோட, நிறைய இடத்துல டஸ்ட்பின் தான் தேவைப்படுது. பட் இப்போதைக்கு இங்கே ஒரு பிளான்ட்டே வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேடி பார்க்கலாம். இங்கே ஒரு பலூன் ஷாப் வச்சுட்டேன். நம்மளோட தீம் பார்க்கில் எங்கே போனாலும் எல்லாமே கிடைக்குது. லைட்டாக மூவ் பண்ணாலும் கூட பலூன் ஷாப்பு, பர்கர் ஷாப்பு, ஹாட் டாக் ஷாப்பு எல்லாமே இருக்குது. ஐஸ்கிரீம் ஷாப்பு அடுத்த பார்ட்டில் நம்ம வைக்க ட்ரை பண்ணலாம். ஆல்ரெடி நான் வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன், ஒரு இதில் வச்சுருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது உள்ளே வந்தாலே. போக இந்த கேம் பிளே யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ இங்கெல்லாம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படின்னா நான் வேறு கேம் போட ட்ரை பண்ணுறேன். ஏன்னா இது அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கான்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை, பட் ஓகே தான். மைன்கிராஃப்ட் சர்வைவல் கேம்னால் அதை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதையும் போடுறேன். வேறு ஏதாச்சும் இருந்தாலும் நீங்கள் இப்போதைக்கு சொன்னீங்கன்னா அதை நான் கண்டிப்பாக போடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு நம்ம பார்க்கிங் லாட்டை வந்து அதிகப்படுத்திடலாம், அதுதான் நல்லா இருக்க மாதிரி தோணுது. ஏன்னா நம்ம வந்து எல்லா பார்க்கிங் லாட் வந்து 38 இது வச்சுருக்கோம். அப்படின்னா வந்து எவ்வளோ 72 கார்ஸ் கிட்ட நிற்க வைக்கலான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கணக்கு போட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளாக கம்மியாக தான் அப்கிரேட் பண்ண முடிஞ்சது. ஏன்னா நம்மக்கிட்ட பணம் இல்லை, பரவாயில்ல. 28 மில்லியன் கேட்குறாங்க, நம்மக்கிட்ட மொத்தமாகவே 25 தான் இருக்குது. பரவாயில்ல, நம்ம இப்போதைக்கு இதை அப்கிரேட் பண்ணலாம். என்ட்ரன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் கெத்து. 8 என்ட்ரன்ஸ் வச்சுருக்கோம். இதில் 8னா 8 தான் இருக்குது. அப்படின்னா இதுலேயே 38னா 38 கார்ஸ் தான் நிற்க வைக்க முடியும் போல். பரவாயில்ல, இந்த ராக் தான் பெருசாக இருக்குது. இந்த பெரிய ராக்கோட ஸ்மால் வெர்ஷன் தான் இந்த குட்டி ராக். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் 2 இது வந்துருச்சு. கொஞ்சம் அமௌண்ட்டெல்லாம் கலெக்ட் பண்ணலாம். இது என்னது?
இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபயர் ஒர்க் ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகம் இருக்கா, நம்ம ஃபஸ்ட்டு இதை வந்து போன பார்ட்லேயோ அதுக்கு முந்தின பார்ட்லேயோ சொல்லியிருந்தோம்ல, இதில் நம்மளுக்கு பணம் கிடச்சிக்கிட்டே இருக்கும் கலெக்ட் பண்ணோன்னா. இப்போது வந்துகிட்டே இருக்கா. ஓகே, இது வந்து எவ்ரி 6 ஹவர்ஸ்க்கு ஒரு டைம் தான் வருது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம அந்த பணம் கலெக்டாக எடுத்துக்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து 30K அந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். அதுலேயே கிட்டத்தட்ட 1 பில்லியன் கிட்ட ஏர்ன் பண்ணலாம். அதனால அந்த 8x போச்சுன்னா நம்மக்கிட்ட இப்போதைக்கு 6 தான் போச்சுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஆட் வரப்போகுது. A few moments later. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்தது வந்து நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். ஏன்னா இந்த ஆடு வந்து 30 செகண்ட் வந்தது, அதனால தான். a few moments later. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கெல்லாம் கரெக்டாக தான் போயிட்டுருக்கு. நம்ம மட்டும் இப்போ இது 28 மில்லியன் கொடுத்தோன்னா நம்மக்கிட்ட ரொம்பவே பணம் கம்மியாகிடும். ஏன்னா இருக்கிறதே அவ்வளோ ஃபஸ்ட்டு பணம்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட எல்லா ஆக்டிவிட்டீஸ் நல்லா தான் இருக்குது. எவ்வளோ ஆக்டிவிட்டி இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 டோட்டலாக 8 இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம ப்ளஸ் கேட்டோ ஆக்வா பவர், இது 100 ருபீஸா? பரவாயில்ல, இது இல்லைனாலுமே நம்மளோட தீம் பார்க் நம்ம அதிகப்படுத்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த கேம் பிளே. யாரெல்லாம் நம்ம சேனலில் புதுசாக இவங்களாம் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. ஹாஷ் ஒன் டேக்கை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை பாய்.